ஹாய், குட் மார்னிங். இது எஸ்பி சேனல். நான் உங்கள் இனிய தோழி வசந்தி ரவி. இன்றைக்கி முட்டை போண்டா தான் நம்ம செய்ய போகிறோம். இது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தியாக செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது நல்லா காரசாரமாக நல்லாவே இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். பெரியவங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும். இந்த மழை காலத்தில் ஈவினிங் டைமில் இந்த மாதிரி சூடாக செஞ்சு சாப்பிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம மாவு ரெடி பண்ணிடலாம். ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டுக்கலாம். நல்லா மொறுமொறுன்னு இருக்கும் பாருங்கள். கொஞ்சம் ஜீரகத்தை இந்த மாதிரி க்ரஷ் பண்ணி போட்டுக்கலாம். மிளகாத்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அப்புறம் பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் தேவையான அளவு சால்ட்டு போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம் டேஸ்ட்டுக்காக, வாசனைக்காக. இதை ஒரு விஸ்க் வச்சு நல்லா கலந்துக்கலாம். தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நல்லா கலந்துக்கலாம். அப்புறம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து ஊற்றி நம்ம பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம கலந்துக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு இன்னும் காரம்பத்தில் இன்னும் கொஞ்சம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் மிளகாத்தூள் போட்டுக்கிறேன். கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டுக்கிறேன். கொத்தமல்லி தழை போடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், வாசனையாகவும் இருக்கும் நம்மளுடைய முட்டை போண்டா. பாருங்கள், நம்மளுடைய மாவு ரெடி ஆகிடுச்சு. இதை நம்ம முட்டை பொரிச்சு எடுத்துக்கலாம். அதுக்கு நான் 3 முட்டையை வேக வச்சுருக்கேன். அதை பாதியாக கட் பண்ணிக்கலாம். பாதியாக கட் பண்ணால் 6 வரும். அது எங்களுக்கு போதுமானதாக இருக்கும். உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் முட்டை வேக வச்சு செஞ்சுக்கோங்க. பாருங்கள், முட்டையை அப்படியே சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்ம ஃப்ரை பண்ணி முட்டை போண்டா செஞ்சால் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும், காரமாகவும் இருக்கும், நல்லாயிருக்கும். ஏன்னா முட்டை கொஞ்சம் சப்புன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள், அதுக்கு நான் ஆயில் ஊற்றிக்கிட்டு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சோண்டு சால்ட்டு போட்டுக்கிறேன். அதில் முட்டையை நம்ம கட் பண்ணி வச்ச முட்டையை போட்டுக்கலாம். போட்டு நல்லா கொஞ்சம் நேரம் ஃப்ரை பண்ணிக்கலாம். மெதுவாக தான் செய்யணும், ரொம்ப வேகமாக செய்ய வேண்டாம். முட்டை நல்லா ஃப்ரை ஆகட்டும். அதில் உப்பு காரம்லாம் இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இந்த மாதிரி செய்கிறோம். பாருங்கள், இப்போ ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பக்கமாக எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு பேன் வச்சு நான் ஆயில் ஊற்றிக்கிறேன் முட்டை போண்டா பொரிக்கிறதுக்கு. பாருங்கள், ஒவ்வொன்றா மாவில் துவைச்சி நம்ம போட்டுக்கலாம் முட்டையை. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். சாதாரணமாக முட்டை கொடுத்தா ஒரு குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஏன் பெரியவங்களுக்குமே ரொம்பவே நல்லா பிடிக்கும். நல்லா காரசாரமாக நல்லா இருக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். கொஞ்சம் இது ஹெல்த்தியானதும் கூட. பாருங்கள், நம்மளுடைய முட்டை போண்டா ரெடி ஆயிடுச்சு. நம்ம ஒரு தட்டுக்கு மாற்றிக்கலாம். பாருங்கள், எல்லா முட்டையுமே நான் எடுத்துக்கிறேன். இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன். அதையும் இதே மாதிரி நம்ம மாவில் துவைச்சி போட்டுக்க வேண்டியது தான். நல்லா திருப்பி விட்டுக்கலாம். ஃப்ளேம் நம்ம கம்மியாகவே வச்சுக்கலாம். பாருங்கள், நம்மளுடைய முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது நான் பிளேட்டுக்கு மாற்றிக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டான ஹெல்த்தியான நம்ம முட்டை போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா கொத்தமல்லி தழைலாம் போட்டிருக்கனால நல்லா வாசமாக நல்லா இருக்கும். சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். நல்லா சுட சுட சாப்பிடும்போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், நம்மளுடைய முட்டை போண்டா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது முட்டை போண்டா பொரிச்சதுக்கு பிறகு கொஞ்சம் கடலை மாவு மீதி ஆயிடுச்சு. அந்த மாவு அதில் நம்ம ஆனியன் போண்டா செஞ்சுக்கலாம். அது வேஸ்ட் பண்ண வேண்டாம். பாருங்கள், இவ்வளோ மாவு மீதி ஆயிடுச்சு. இது கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்குது. அதனால் 1 ஸ்பூன் நான் கடலை மாவு போட்டுக்கிறேன். கொஞ்சம் தேவையான ஒரு சால்ட்டு, இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். அப்போ தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஒரு பெரிய வெங்காயத்தை நான் நீல வாக்கில் கட் பண்ணி போட்டிருக்கிறேன். அதனால் பிசைஞ்சு விட்டுக்கலாம். வெங்காயம்லாம் தனித்தனியாக வர மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கணும். டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் இது. பாருங்கள், இது கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம பொரித்து எடுத்துக்கலாம். இந்த ஆனியன் போண்டா சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். எல்லாருக்குமே, குழந்தைங்க இல்லை எல்லாருக்குமே ரொம்பவே பிடிக்கும். நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள்.
நல்லா ஒரு பக்கம் வெந்தது இன்னொரு பக்கம் நல்லா திருப்பி போட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆயிடும். ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நம்ம கடையில் அதையும் இதையும் வாங்கி கொடுக்கறத விட வீட்லேயே இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுத்தா அவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. சுட சுட சாப்பிடும்போது அவங்களுக்கும் டீயோடு வச்சு சாப்பிடும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இன்னொரு பேட்ச் போட்டுக்கிறேன். கொஞ்சமாவது தான் கலக்கினா பாருங்கள் எனக்கு எவ்வளோ வந்துருச்சுன்னு பாருங்கள். 2வது பேட்சும் ரெடி ஆகிடுச்சு. இது ஒரு பிளேட்டிங் பண்ணிக்கலாம் நம்ம. பாருங்கள் நம்மளுடைய ஆனியன் போண்டா எப்படி ரெடியாக இருக்குதுன்னு பாருங்கள். பார்க்கறதுக்கு அவ்வளோ இதாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருந்தது. இதுக்கு சைடிஷ் கூட எதுவுமே தேவையில்லை, அப்படியே சாப்பிட்லாம், அவ்வளோ நல்லா இருந்தது. ஒரு பக்கம் முட்டை போண்டா, இன்னொரு பக்கம் ஆனியன் போண்டா. சூப்பரான நம்மளோட ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். எப்பொழுதுமே நம்ம ருசித்து சாப்பிட்லாம். நீங்களே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட நான் உங்களை மீட் பண்ணுறேன். இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் பாய்.